ஸோ ஆர் வெக்டரோட வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். ஓகே, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். அப்போ டெல் ஆர் வெக்டர் வேல்யூ என்ன வரும்? டெல்டா ஆர் வெக்டர், அதாவது டைவைட் ஆர் வெக்டர். ஆர் வெக்டரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அது திரும்ப எழுதிக்கிறேன் எப்படி வருது, டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு டோ பை டோ இஜெட் இன்ட்டு ஆர் வெக்டர் வேல்யூ டாட் ப்ராடக்ட் வித் ஆர் வெக்டர் வேல்யூ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப். அப்போ கரஸ்பாண்டிங் என்ன பண்ண போறீங்க, ஐஜே கேவோட அப்படியே கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய் ப்ளஸ் டோ பை டோ இஜெட் ஆஃப் இஜெட். அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்குது, 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ டெல் ஆர் வெக்டர்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் என்ன, 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3. சரிங்களா? ஓகே, சரி, இதே ஐடியாவுக்கு அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம ஆல்ரெடி ஏன் டெல்ட் வச்சு போடுறோன்னா, நம்மளுக்கு லேப்லாஸ் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, டெல் ஸ்கொயர்ட் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த டெல் ஸ்கொயர்ட் ஆப்ரேட்டர் பேர் லேப்லாஸ் ஆப்ரேட்டர். அதுக்கு பேர் என்ன, டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் பை டோ இஜெட் ஸ்கொயர் கான்செப்ட் ஃபார்முலா. சரி, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. ப்ரூவ் தட் டெல் ஸ்கொயர் log r, del square log r equal to 1 by r square சொல்ல சொல்றோம். 1 by r square சொல்ல சொல்றோம். Prove that. ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன, ஆர் வெக்டரோட வேல்யூ தெரியும். ஆர் வேல்யூ தெரியாதுல்ல. ஆர் வெக்டர் என்ன, xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். அப்போ ஆர் வேல்யூ என்ன, ஆர் வெக்டர் இருக்குது, ஆரோட வேல்யூ என்ன? எனி ஐடியா? ஆர் வேல்யூ, ஆரோட வேல்யூ என்ன தெரியுங்களா உங்களுக்கு? 1. இல்லை ஒன்றும் இல்லை. ஆர் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் என்ன மீனிங் என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். அப்போ ஆர்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பார்ப்போம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். சரிங்களா? இது ஆரோட வேல்யூ. இதில் என்ன டவுட் இருக்குது எனக்கு? சரி, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, லாக் ஆர் இருக்குது. நம்ம அப்படியே வச்சுட்டு போடுவோம், ஏன்னா ஆர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும், எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் ஆர் ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு கண்டிச்சு ரைட் சைடு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு என்ன கொடுக்குறாங்க, டெல் ஸ்கொயர் ஆஃப் லாக் ஆர்னு கொடுத்துக்கிறாங்க. டெல் ஸ்கொயர் ஆஃப் லாக் ஆர் வந்து நம்ம எப்படி எழுதலாம், டெல்டா இன்ட்டு டெல்டா ஆஃப் லாக் ஆர் எழுதலாம். கரெக்டாப்பா? இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். ஓகே, அப்போ நான் டெல்டாங்கிறது டைவர்ஸோட உங்களுக்கு வேல்யூ தெரியும். அப்போ அதனோட மீனிங் தெரியும். அதனோட வேல்யூஸ் என்னடா கண்ணு, டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் வேல்யூ. கரெக்டுங்களா? டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன், டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன் பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ? ஓகே, டோ பை நீங்கள் சொன்ன மாதிரி டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆர் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் லாக் ஆர் plus dou by dou z of log. இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ என்ன கிடைக்கும் கண்ணு சொல்லுங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன ஆகும், என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் என்ன நடக்கும், வித் ரெஸ்பெக்ட் இல்ல ஆர் இஸ் ஜீரோ எப்போ ஆகும், இண்டிபெண்டா இருந்தா ஜீரோ. இது ஒரு ஆர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் பாருங்க, அதனால தான் எழுதி காட்டுங்க பாருங்க. ஆர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஜீரோ ஆகாது. அப்ப இது இதனோட டெரிவேட்டிவ் உங்களுக்கு புரியும். dy by dx of y ஸ்கொயர் இதனோட டெரிவேட்டிவ் என்ன, 2y into dy by dx. நான் இருக்குங்களா? ஓகே ஓகே சார், புரியுது. இதனோட டெரிவேட்டிவ் ஆல்ரெடி இங்க லோயர் கிளாஸ் கண்டுபிடிச்சீங்க. d by dx of y ஸ்கொயர் னா 2y into dx by dy by dx. அந்த ஐடியா. இப்போ லாகோட ஃபார்முலா என்ன, லாகோட ஃபார்முலா 1 by r, 1 by v into dv by dx, 1 by r into
என்ன 1 கிடைக்கும் by டோ r ஆர் பை டோ into எக்ஸ். dr by dx. டிஆருக்கு பதிலா இங்க டோ, ஏன்னா பார்சியல் டெரிவேட்டிவ், அப்ப டோ ஆர் பை டோ எக்ஸ். கரெக்ட்டுங்களா? Okay, sir. இதுல என்ன டவுட் இருக்குதாங்கண்ணே? No, sir. எது டவுட் இல்லை, அப்படிதானே? இல்லை sir. பிளஸ் அதே ஐடியா 1 by r into டோ ஆர் பை டோ ஒய் பிளஸ் 1 by r into டோ ஆர் பை டோ இஜெட். கரெக்டாங்கண்ணே? ம் இப்போ எனக்கு டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ வேணும். டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ எங்கிருந்து கண்டுபிடிக்கலாம்? இங்கிருந்து கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, டோ ஆர் பை டோ எக்ஸ் என்ன? ஒவ்வொரு வேல்யூ வேணும். டோ ஆர் பை டோ எக்ஸ் என்ன கிடைக்கும்? 1 by 2 root of x square plus y square plus z square into என்ன கிடைக்கும்? into 2x கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? into 2x Yes. இப்போ என்ன ஆகும்? இந்த 2 கட் ஆயிரும். இதனோட வேல்யூ என்ன? 6. அதனோட வேல்யூ என்ன? 6. அப்போ x by r னு வரும். அப்போ டோ ஆர் பை டோ எக்ஸ் என்ன கிடைக்குது? x by r. அதே மாதிரி ரிமைனிங் ஃபங்க்ஷன் என்ன? டோ ஆர் பை டோ z. அப்போ டோ ஆர் பை டோ y. அப்போ டோ ஆர் பை டோ y என்ன கிடைக்கும்? y by r. கரெக்ட்டுங்களா? டோ ஆர் பை டோ இஜெட் கிடைக்கும் இஜெட் பை ஆர். எதுலேருந்து கண்டுபிடிச்சுக்கிறேன்? இதுலேருந்து கண்டுபிடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறாங்க. இதான் ஆறு. எனக்கு என்ன வேணும்? டோ ஆர் பை டோ எக்ஸ் வேணும், டோ ஆர் பை டோ ஒய் வேணும், டோ ஆர் பை டோ இஜெட் வேணும். கீழே போட்டு கட்டா இல்லை டவுட் இருக்குதாப்பா? இல்லை புரிஞ்சு சார். புரிஞ்சுதானே? அப்போ வேல்யூ Yes. சப்மிட் பண்ணு. ஜஸ்ட் வேல்யூ மட்டும் சப்மிட் பண்ணாக்கணும். என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இன்ட்டு 1 by r into x by r plus 1 by r into y by r, 1 by r into plus 1 by r into z by r. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ ஆர் ஆர் ஆர்னு வருது கீழே. அப்போ எதுனா ஆகும்? அது ஆர் ஸ்கொயர்னு ஆகும். அப்போ டெல்டா இன்ட்டு என்ன கிடைக்கும்? என்னது? எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் பை ஆர் ஸ்கொயர். என்ன டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? இல்லை சார். அப்போ டெல்டாவா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டுங்களாம்மா? எஸ் சார். இதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ யூ பை வி மெத்தடு, யூ பை வி மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன ப்ளஸ் டோ பை டோ ஆஃப் ஒய் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன ப்ளஸ் டோ பை டோ இஜெட் ஆஃப் இஜெட் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன செக் பண்ணி போடுங்க யூ பை வி மெத்தடில். அப்போ யூ பை வி மெத்தடில் என்ன நடக்குங்கண்ணா? இதனோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் யூ பை வி மெத்தடு. கரெக்டுங்களா? அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2r எக்ஸ். கரெக்டுங்களா? டிவைடட் பை ஆர் பவர் 4 டிவைடட் பை ஆர் பவர் 4. கரெக்டுங்களா? அதே ஐடியா அடுத்தது போமா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 2ry டிவைடட் பை ஆர் பவர் 4 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2rz டிவைடட் பை ஆர் பவர் 4. கரெக்டாக நடக்குன்னு? எஸ் சார். இப்போ அடுத்தது என்ன நடக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் பவர் 4 எல்லாத்துக்கும் காமன். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும்? 3r ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டுங்களா? 3r ஸ்கொயர் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மறுபடியும் என்ன காமனாக இருக்குது? 2r காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? எஸ் சார். எல்லாத்துக்கும் என்ன காமனாக இருக்குது? 2r காமனாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட். ஒரே நிமிஷமா. எக்ஸ் ப்ளஸ் ஓகே கரெக்டு தான். நம்ம இன்னொரு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வரும்போது என்ன கிடைக்குங்க? டோ ஆர் பை டோ எக்ஸ் வரும்ல, அந்த மிஸ்டேக் பண்ணுங்க. டோ ஆர் பை எக்ஸ் டோ ஆர் பை டோ ஒய் இங்கே என்ன கிடைக்கும்? டோ ஆர் பை டோ இஜெட் வரும். அதை நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது அது வரும்ல. டோ ஆர் பை டோ எக்ஸ்னு என்ன கிடைக்கும்? 2x இன்ட்டு கரெக்டுங்களா? டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ என்னப்பா? எக்ஸ் பை ஆர். எக்ஸ் பை ஆர் அவ்வளோதான் கேட்டேன். ஓகே, அப்போ நம்ம ஸ்டெப் எழுதிக்கலாம். அதே மாதிரி என்ன கிடைக்கும்? 2y இன்ட்டு
என்ன கிடைக்கும் 2y இன்ட்டு ஒய் பை ஆர் ப்ளஸ் டூ டூ இஜெட் தானே 2z இன்ட்டு இஜெட் பை ஆர் இஜெட் பை ஆர் கிளியராப்பா? எஸ் சார். இப்போ சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஆர் காமன் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஆர் இருக்குண்ணா 2rx 2r இந்த ஆர் பேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர் போட்டுக்குங்க. இந்த ஒரு ஆர் இருக்குது. அப்போ ஆர்ஆர் கட் ஆயிரும் கட்டுங்களா? ஆர்ஆர் கட் ஆயிரும். ஆர்ஆர் கட் ஆயிரும். அப்போ என்னாச்சு 1/r/4 3r² மைனஸ் 2 காமனு x இன்ட்டு n x², y இன்ட்டு y y² ப்ளஸ் z இன்ட்டு z z². கிளியராப்பா? எஸ் சார். 1/r/4 3r². இதனோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இதனோட வேல்யூ என்ன? r². அவ்வளோதான், சூப்பர்ப்பா. மைனஸ் 2r². அப்போ என்னது? தட் இஸ் 1/r/4 r². r² r கட் ஆச்சுன்னா 1/r². இதனோட வேல்யூ del ஸ்கொயர் log r ஓட வேல்யூ. del ஸ்கொயர் log r ஓட வேல்யூ. எனி டவுட்? நோ சார். இந்த ஆர் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது ஆர் பேஸ் பண்ணி.